கேள்வி கணைகளுக்கு வணக்கம். வணக்கம். வழக்கமாக கேள்வி கணைகள் வந்து ஒரு நிகழ்ச்சி தான் பண்ணுவோம். ஆனால் கேள்விகள் நிறைய இருக்கிறதுனால அதோட தொடர்ச்சியாக 2வது நிகழ்ச்சியை இதை பண்ணிக்கலாம். வந்திருக்க கேள்விகள்லாம் முதல் கேள்வி சிவசுந்தரி கோயம்புத்தூர்லேருந்து. தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் 2 கோடி உறுப்பினரை சேர்த்துட்டதா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக மின்வெட்டு நடந்துட்டு இருக்கு, பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இது எப்படி சாத்தியமானுச்சு? இல்லை, நம்ம ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி தான். நிறைய பேர் சேர்ந்து ஒரு உண்மையான விஷயத்தை மறைச்சி பொய்யா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது உண்மைன்னு ஆயிருமா? நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறாங்க. நீங்கள் சாலையில் போகிறீங்க, ஒரு அண்ணா நகரில் போங்க, எத்தனை பேர் இளநீர் குடிக்கிறாங்க, எத்தனை பேர் சிகரெட் அடிக்கிறாங்கன்னு பாருங்கள், எண்ணிட்டு போங்க. இளநீர் குடிக்கிறவன் 10 பேர் இருப்பான், சிகரெட் அடிக்கிறவன் 90 பேர் இருப்பான். நீங்கள் வந்து அதே அண்ணா நகர் வந்து நீங்கள் வந்து கிரீன்வேஸ் ரோட நோக்கியோ இல்லை வந்து மெரினா பீச்சை நோக்கியோ போங்க. போகிற வழியில் டாஸ்மாகை பார்த்துட்டே போங்க. டாஸ்மாக் கடைகளில் எத்தனை பேர் நிற்கிறான், பழச்சாறு கடைகளில் எத்தனை பேர் நிற்கிறான்னு பாருங்கள். இல்லைங்க, பழச்சாறு கடையில் இருக்கிற எண்ணிக்கை வந்து 15 பேர் தான், டாஸ்மாகில் தான் கிட்டத்தட்ட 60 பேர் நிற்கிறான். நிறைய பேர் அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அது வந்து உயிருக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய டாஸ்மாக்னு சொல்ல முடியுமா? இங்கே ஆரோக்கியத்தை தேடக்கூடியவன், நல்லதை தேடக்கூடியவன் எண்ணிக்கை மிக 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 குறைவு, மைனாரிட்டி. கெட்டதை விரும்பி போகக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் எப்போதுமே இருக்கும். நீங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் சுபாஷ் சந்திர போஸுடைய படையில் இருந்தவருடைய எண்ணிக்கை வெறும் 10,000 பேர் தான். மொத்தமாகவே அன்னைக்கு 30 கோடி பேர் நாட்டில், 30 கோடி முகமுடையால்னு பாரதி பாடுறாரு. சுதந்திரத்துக்காக போராடினவன் எத்தனை பேர்? வெள்ளைக்காரனுக்கு கூஜா தூக்குனவன் எண்ணிக்கையை விட வெள்ளைக்காரனை ஏற்றவன் எண்ணிக்கை குறைவு. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு கூஜா தூக்குனவன், வெள்ளைக்காரனுக்கு வந்து ஏவல் வேலை பார்த்தவன், இல்லை அமைதியாக போனவன், இல்லை நடுநிலையாக இருந்தவன், அப்படிப்பட்ட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து அதை எதிர்த்தவன் ரொம்ப குறைவாக இருப்பான். ஆனால் எதிர்த்தவன் வந்து வெற்றி பெறும்போது அவனும் சேர்ந்து அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுக்குவான். அப்போ எப்போதுமே நல்லதை விரும்பக்கூடிய கூட்டம் குறைவாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்திகள் மக்கள்கிட்ட இருக்குது. அதாவது நான் வந்து 40 நாள் தான் ஆச்சு. மின்வெட்டு பிரச்சனையாக இருக்கணும், நீங்கள் சொன்ன மின்வெட்டோ, சட்டம் ஒழுங்கு சீர்கேடோ, இல்லை பாலியல் வன்கொடுமைகளோ, இல்லை வந்து சொன்னதை காப்பாற்றாத வாக்குறுதிகளுடைய தாக்கமோ, இது எல்லாத்தையுமே வந்து நேரடியாக இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அளவுக்கான வலிமையும் ஆற்றல்களும் இன்னும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது இன்னும் கூடணும். இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான, ஆளுங்கட்சி தவறு செய்யும் போது சுட்டி காட்டக்கூடிய குரல்கள் வந்து அதிகரிக்கும் போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய மாஸ் மீடியா வச்சுருக்காங்க, எல்லா மீடியாவும் அவரை பற்றி பேசுது. இன்னொன்று அவங்களே தனியாக ஒரு மீடியாவை செயல்படுறாங்க, ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஆளுங்கட்சி இன்னொன்று இது இடைத்தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி வரப்போகுது, இதில் கவுன்சிலர் ஆகலாம், இதில் வார்டு மெம்பர் ஆகலாம், இல்லை சேர்மன் ஆகலாம் அப்படிங்கிற ஆசையோட விஜய் ஜெயிச்சுட்டா இருக்கும்போது ஜெயிக்கிற குதியின் மீது பந்தயம் கட்டுவது வந்து இயல்பு தானே. போனால் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும், அதுக்கும் போகிறாங்க. ஒரு மாசு முதலமைச்சர் ஆகிட்டாரு மாசு அப்படிங்கிற அதில் போக தான் செய்கிறாங்க. இன்னொன்று அதனால் ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல போய் முக்கியதுங்கிறதுக்காகவே முக்கியதெல்லாம் தேன்னு ஆயிடாது. தேனையும் முக்கியம். புரிஞ்சுது. அடுத்ததா சிவசுப்ரமணியன் புதுக்கோட்டையிலேருந்து கேட்குறாரு. அவரோட கேள்வியோட சுருக்கம் என்ன அப்படின்னா, ஆட்சி மாற்றத்திற்கான ஆட்சி டிவிகன்னு சொன்னாங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக அதிமுக மாதிரி குறை சொல்கிறதே சொல்லிட்டு இருக்காங்களே, ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்யலையே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை தான், நீங்கள் இது வந்து ஆட்சி மாற்றம்னே சொல்ல முடியாது, ஆள் மாறி இருக்காங்க. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து திராவிட கட்சிகள்லேருந்து முழுமையான ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுத்துருந்தா அது வந்து அது ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு காட்சி மாற்றம்னு சொல்ல முடியாது, இது ஆட்சி மாற்றம்னு சொல்ல முடியாது. திராவிட கட்சியோடைய நீட்சியா சொல்ல, அதிமுகவுடைய நீட்சின்னு சொல்றாரு. தாவேக்கா என்பது அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுதான்ட்டாரு. அதிமுக ஒரு திராவிட கட்சி தான். அப்போ திராவிட கட்சியோட நீட்சியான ஆட்சியை தான் அவர் நடத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அந்த அளவுக்கு தான் நடத்துறாரா, இல்லை அதை விட மோசமாக நடத்த போறாருங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. அப்போ எந்த இடத்துலையும் எந்த மாறுபாடும் அடையலை. நீங்கள் வந்து சொன்ன வாக்குறுதிகளை திமுக காப்பாற்றலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே வச்சாரு. இப்பவும் அவர் அதை தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு பாருங்க. அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஆபத்தானது. விவசாயிகள் வந்து எதிர்கட்சிகள் தூண்டுதடிப்பில் போராடுறாங்க. ஆனால் எல்லா விவசாயியும் நம்ம கூட தான் இருக்காங்க. எதிர்கட்சிகள் நம்ம மேலே பழி போடும், அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்குவாங்க. அப்படி மக்களை தூண்டி விடுறீங்க. இன்னும் இந்த சிம்பத்தி கிரியேஷன் தன்னை வந்து அதுக்குள்ளே அட்மையர் பண்ணாமல், அதுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி கொள்ளாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையுமே வந்து எதிர்கட்சிக்கு மேலே பழியை போட்டுட்டு பாஜகவுடைய இன்னொரு வடிவமாக பிஜேபி அங்கே வந்து என்ன பண்ணுதோ காங்கிரஸ் மீது நேருவின் மீது பழியை போடும், அதை இங்கே திமுக மீது ஒரு பழியை போட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. எனக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டான், அதனால் இது சரியில்லை, எனக்கு முன்னாடி இருக்க தப்பு பண்ணிட்டான் அதனால சரியில்லை. இது எத்தனை வருஷம் சொல்லலாம்? 6 மாதம், 1 வருஷம், 1 வருஷத்துக்கு பிறகு சரி, 1 வருஷம் சொல்லிடலாம்.
திமுகன்னு. ஓராண்டு கழித்து இவர் என்ன சொல்ல போறாருன்னு இருக்குல்ல, அப்போ தெரிஞ்சிடும். அப்போ கரை வேட்டி போய் கரை துண்டு வந்திருக்கு, வேற எதுவுமே மாற்றம் இல்லைங்கிறீங்க. அவ்வளோதான். அதே தான். அடுத்ததா ஆனந்த் வேதாரண்யம்லேருந்து கேட்டுக்கிறாரு. அவருடைய கேள்வி கடுமையாக இருந்தாலும் நான் கொஞ்சம் வார்த்தையை எக்ஸ்ட்ரா போட்டு பேச சொல்லிக்கிறேன். மரியாதைக்குரிய திருமா அவர்கள் எப்போதும் நாம் தமிழ் கட்சியை எதிரியாகவும் அதை வீழ்த்த வேண்டும் என்று எந்த எல்லைக்கும் போகிறார். ஆனால் ஏன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் திருமா அவர்களை தூக்கி சுமக்க வேண்டும்? இல்லை, அப்படிதான் தூக்கி சுமக்கலாம் செய்யலை. தனிப்பட்ட முறையில் நாம் தமிழ் கட்சி தலைமை வேட்பாளர் சீமான் அவர்கள் வந்து பிசிகாவோட தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுடைய கூட்டங்களில் கலந்து கொண்டவர், அவரை தன்னுடைய அண்ணனாக பார்த்தவர். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், அதே போல் ஐயா வைகோ அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர், இவங்க எல்லாரோடையுமே பயணிச்சிருக்காரு, திமுக மேடைகளில் போய் பேசியிருக்காரு. ஸோ அந்த நட்பு, அந்த அன்பு அவருக்கு வந்து இருந்தது. ஒவ்வொருவரும் அந்த காலகட்டங்களில் அரசியலாக அவங்க பிழை செய்யும் போது அந்த பிழைகள் வந்து பாடம் படித்து கொண்டு அவர் தனிப்பாதையை தொடங்கிட்டார். இருந்தாலும் தன்னை முன்னால் ஒரு காலத்தில் வழிநடத்தியவர்கள் இல்லை, அவங்க கூட அவங்களால ஈர்க்கப்பட்டவங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மேலே ஒரு அன்பு இருக்குது. இன்னொன்று திருமாவளவன் மீது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, விளிமுலை சமூகத்தை வந்து அரசியல் படுத்துறதுல அவருக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது. அந்த அரசியல் வந்து தப்பா சரியா இல்லை வந்து அவர் அந்த அரசியலை வைத்து என்ன பண்ணிருக்காருங்கெல்லாம் தாண்டி பட்டியல் சமூக மக்களை வந்து அரசியல் படுத்தியதில் திருமாவளவனுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் சீமானவர்கள் முழுமையாக நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் திருமாவளவன் மீது ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் அவர் வைத்திருக்கிறார். அதான் உண்மை. மற்றபடி அவரை தூக்கி சுமக்கணும், அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதை வந்து முட்டுக் கொடுக்கணும், அதை ஆதரிக்கணுங்கிறத ரெண்டு சீமானோட நிலைப்பாடே கிடையாது. இன்றைக்கி வந்து தாவேக்காவோட அவங்க கூட்டணி நிலைப்பாடு எடுத்து ஒரு அமைச்சரவை வாங்கி அவங்க இணைஞ்சிருக்காங்க. இதே அண்ணன் சீமானவர் வந்து ஆதரிப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. தனிப்பட்ட திருமாவளவன் மீது அண்ணன் சீமானுக்கு ஒரு அன்பு, மரியாதை, ஒரு பாசம் இருக்குது, அவ்வளோதான். அடுத்ததா சிவசங்கரன் ஆலங்குளம்லேருந்து போட்டிருக்காங்க. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருங்கிற சுருக்கமாக சொல்கிறேன். நல்ல கேள்வி தான் இது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. தினசரி ஜாதகம் பார்த்து தான் போகிறாங்க, அதான் நல்ல நேரம் பார்த்து தான் வெளியில் போகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஜோசியர்களை இன்ஃப்ளூயன்சர்களாக பயன்படுத்தி இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கா? ஏன்னா நிறைய ஜோதிடர்கள், பேர் குறிப்பிட வேண்டாம், அந்த ஜோதிடர்கள்லாம் வந்து தாவேக்கா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்தாங்க. ஜோசியத்தினால ஆட்சி வந்துச்சான்னு கேட்குறாரா? ஆமாம், ஏன்னா ஜோசியக்காரங்களோட பேச்சு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்களே தமிழ்நாட்டில். அவங்களோட ப்ரெடிக்ஷனும் ஏன்னா தாவேக்கா தான் வரும்னு சில ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க. இல்லை, ஜோசியக்காரங்கள், ஜோசியத்தை நம்புறவங்க, ஜாதகத்தை நம்புறவங்க, இவங்களையும் தாவேக்கா பயன்படுத்திருக்கு. அவங்க எல்லாத்தையுமே எதையுமே இது பண்ணல. பெரியாரா எடுத்துக்கிறேன், ஜோசியரா எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் முருகரா எடுத்துக்கிறேன், போய் இப்போ அங்கே போய் மண்டி போட்டு போகணுமா சர்ச்சில், அதையும் நான் எடுத்துக்கிறேன், அங்கே அல்லா கோயிலுக்கு போகணுமா அதையும் எடுத்துக்கிறேன், வேளாங்கண்ணிக்கு போகணுமா அதையும் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. வெற்றி பெறணும், ஆப்வியஸ்லி வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணும், இதில் எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸோ ஒரு கொள்கை அடிப்படையில் இந்த கொள்கையை வைத்து, தெளிவான செயல் திட்டத்தை வைத்து, என்னால் இதைத்தான் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, இது தவறு அப்படிலாம் அவங்க பார்க்கல. என்னென்ன செய்யணும், 2000 ரூபா கொடுக்குறேன்றாங்க, 2500 ரூபா கொடு, பெண்களுக்கு மட்டும் இலவசம், நகர பேருந்தில் மட்டும் இலவசம், எல்லா பேருந்தையும் இலவசம்னு சொல்லு, அவங்க வந்து இவ்வளோ தள்ளுபடி, மொத்தமாக தள்ளுபடின்னு சொல்லு, கல்விக்கு நிறைய கொடு, இடைநிலைகளுக்கு காசை கொடு, நெசவாளருக்கு காசை கொடு, முதியோருக்கு காசை கொடு, இது எல்லாத்தையுமே. ஸோ வெற்றி பெறுவதுக்கு, ஓட்டாக மாற்றுறதுக்கு, வாக்காக மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை, மருத்துவ பணியாளருக்கு வேலை, எல்லாத்தையும் நிரந்தர பணி செய்வேன், எல்லாத்தையுமே கொடுத்து வாக்காக மாற்ற என்னென்னமோ பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. அதில் ஜோசியக்காரங்களையும் பயன்படுத்திட்டாங்க. ஒரு படத்துக்கு வந்து அந்த படம் வெற்றி அடைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்னென்ன எல்லாத்துக்கும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு சினிமாக்காரராகவே தான் வாழ்கிறாரு. சினிமாவில் அவர் வெற்றி பெறக்கூடிய சூத்திரங்கள் அவருக்கு தெரியும். வெற்றி பெற வைக்கிறதுக்கு சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருது, வெற்றி பெற, அதாவது வெற்றி பெறுங்கிறது அவர் ரசிகர்களை குசிப்படுத்துவது. கதையே இல்லைனாலும் அதை ஓட வைக்க முடியும். இது வந்து அவர் வந்து படம் வந்து தமிழ் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி புரட்சித்தியை பற்ற வச்சு தான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் ரசிகர்களை ஈர்ப்பதற்கு அது சொல்கிறார்ல ஒரு வார்த்தை சட்டசபையில், இந்த மக்களுடைய மனசில் போய் இடம் பிடிக்கி நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்னு. அப்போ அதுக்கு வந்து பல ரெஃபரன்ஸ் எடுத்து பல நடிகருடைய இதை இமிட்டேட் பண்ணி, நான் அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்னு சொல்கிறது, சிகரெட் இங்கேருந்து தூக்குறது, இப்படி தூக்கி போடுறது, நைட்டு முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணது தானே இருக்குது. இப்படி ஸ்வாக் பண்ணுறாருன்னா இப்படி தானே பண்ணுறாரு. இப்போ இதுக்கு வந்து அவர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியுது. ப்ராக்டிஸ் பண்ண ஒரு வெல் ப்ராக்டிஸ்ட் அவர் வந்து இஸ் அ பெர்ஃபார்மர். அவர் ஒரு பெர்ஃபார்மர். அவர் வந்து ஒரு ஸ்பீக்கர், லீடர்னு சொல்லுவார். அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாரு. அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவது எல்லாத்தையும் பயன்படுத்துவது போல் இசை அனிருத்தை போடுங்க, இன்னைக்கு ட்ரெண்டு, இன்னைக்கு பூஜா ஹெக்டேவை போடுவோம், இதில் வந்து இல்லை இந்த நடிகையை போடுவோம், இங்கே இந்த இசையமைப்பாளரை போடுவோம், இதில் வந்து நல்ல ஸ்டன் கலைஞரை போடுவோம்னு ஒரு படத்துக்கு ஒரு இயக்குனருடைய கூட்டு முயற்சி இருக்குது, அதில் நடிகர்களுடைய இது இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு என்ன பண்ணுறாரோ அது போல் அந்த ஃபார்முலாவை அப்படியே தூக்கி பாலிடிக்ஸ் வச்சார். சினிமா பண்ணக்கூடியதை அப்படியே அரசியலுக்கு வச்சு
இதில் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சினிமா, அரசியலே சினிமாவாக மாற்றிட்டாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கான காரணம். இது எல்லா நேரமும் சக்ஸஸ் ஆகுமாங்கிறது டவுட்டு. இப்போ இது சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த ட்ரெண்டுக்கு. ஆமாம். அடுத்ததா கேள்வியில் ஒரு கோரிக்கை டிவிக்கு ஆதரவாளர்கிட்டருந்து. டிவியை கட்சிக்காரன் தானா, நீங்கள் எங்கள் தலைவர் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறீங்க, அந்த விமர்சனங்களை நாங்கள் நல்ல நோக்கத்தில் எடுத்துக்கிறோம், எங்கள் தலைவரோட குறைகளை சுட்டி காட்டுறது நல்லா இருக்குது, இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அவருக்கு உங்களுடைய பதில்? இல்லை, நம்ம அதான் தனிப்பட்ட முறையில் யார் மீது நமக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. தனிப்பட்ட விஜய் வந்து அழிஞ்சு போகணும், இல்லை தனிப்பட்ட தாவேக்காரங்க அழிஞ்சு போகணும் அப்படிலாம் கிடையாது. திமுக ஆட்சி இருந்தது, திமுக ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டணும். அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்தது, அதிமுக ஆட்சியில் குறைகளை சுட்டி காட்டணும். இப்பொழுது தாவேக்கா வந்திருக்கிறது, இந்த ஆட்சியில் குறைகளை சுட்டி காட்டுறோம். தாவேக்காவை கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணுறோம். கொள்கை ரீதியான தாவேக்கா கட்சியின் விமர்சனம் வேறு. தாவேக்கா ஆட்சியில் கூடிய குறைகள், இந்த அதிகாரி தப்பு செய்கிறாரு, இந்த அதிகாரி குறிப்பாக KS ராதாகிருஷ்ணங்கிற இந்த அதிகாரி விஜயபாஸ்கர் இருக்கும்போதே அதிகாரி இருந்தவர். விஜயபாஸ்கர் ஊழல்வாதினா இவர் ஊழல்வாதி இல்லையா? மின்சாரத்துறையில் இப்போ அதிகாரியை நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க. இவர் சுகாதாரத்தில் இருக்கும்போதும் இவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ இவர் எப்படி நேர்மையான அதிகாரியை செயல்படுகிற கேள்வி எழுப்புகிறோம். இதே சாய்குமார் IAS அவர்கள் வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், ஏற்கனவே மின்சாரத்துறை செயலராக இருந்திருக்காரு. அவர் அப்போ வந்து அங்கே முறைகேடு நடந்திருக்கு. அப்போ இவர் எப்படி நேர்மையான அதிகாரியாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறோம். அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இந்த மாதிரி 300 ரூபா ஒரு லோடு மண்ணுக்கு வந்து கேட்டதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுறாங்க. அதை எடுத்து கொண்டு போகிறாங்க. அது திருத்து தான். நீங்கள் நல்லது நடக்கணும், எல்லாரும் வந்து நல்லாட்சி நடத்தப்படணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அப்போ இந்த ஆட்சியின் மீதான தவறுகளை தொடர்ச்சியாக, அது எந்த தடை வந்தாலும், எவ்வளவு அவதூறு பரப்புனாலும், எவ்வளவு விமர்சனம் வச்சாலும் அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சு தான் இருப்போம். அவருக்கு நம்முடைய நன்றி. அவருடைய கோரிக்கை புரிதல் உள்ள தாவேக்காரனா இருக்காப்புல. சித்திரை செல்வன் கோயம்புத்தூர்லேருந்து, இந்த இளம் சமுதாயத்தின் மீது தங்களுக்குள்ள புரிதல் என்ன, அரசியல் ஈடுபாட்டை அதிகரிக்க தாங்கள் பரிந்துரைக்கும் புத்தகம் என்ன? இல்லை, அரசியல் ஈடுபாட்டை அதிகரிக்க அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் வந்து காப்பா அரவணன் எழுதிய தமிழர்கள் ஏன் அடிமையானான், தமிழர்கள் மீதான பண்பாட்டு படையெடுப்பு, இந்த 2 புத்தகமும் தமிழர்களாக படித்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புத்தகம். அதே போல் வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு, பசுவன் முத்துராமலிங்க தேவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் அது இருக்குது. அது உண்மையிலே படிக்க வேண்டிய ஒரு நூல். அதே போல் நம்முடைய மொழிப்போர் வரலாறை படிக்கணும், நம்முடைய எல்லை மீட்பு போராட்டம் அது குறித்த வரலாறு படிக்கணும். அப்புறம் வந்து பாரதிதாசனுடைய கவிதைகளை படிக்கணும், பாரதியாருடைய கவிதைகளை படிக்கணும். அரசியல் குறித்து தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டில் வந்து கடந்த 50 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய தொகுப்புகளை எடுத்து படித்தாலே வந்து நமக்கு ஓரளவுக்கு அரசியலை புரிந்து கொள்ளலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு படிக்கவே நேரம் இல்லை அப்படின்னா சாட்டைகளுடைய வரக்கூடிய 2 காணொலிகளை தினமும் உட்காந்து பார்த்தாலே அன்றாட அரசியலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததா இது வந்து என்னென்னா நிறைய பதில் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அதை கேட்டுடலாம் அப்படின்னு. வெள்ளைச்சாமி மதுரவாயிலேருந்து, ஒய் சீமான் சன் ஸ்டடிங் இன் அமெரிக்கன் ஸ்கூல் பட் ஈ செட் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படின்னு போட்டுக்கிறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமானவர்கள் முதலமைச்சராகி, நாம் தமிழர் கட்சியில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உருவாகி, நாம் தமிழர் கட்சி இந்த பள்ளிக்கூடங்களை கட்டமைத்து சீர் செய்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை உறுப்பினர் சீமானவருடைய மகன் ஏதாவது அரசு பள்ளியில் படிக்காமல் வேற பள்ளிக்கூடத்தில் படித்தா அப்போ நீங்கள் அதை கேள்வி எழுப்பலாம். இப்பொழுது அரசு பள்ளிக்கூடத்தினுடைய தரம் சரியில்லை, அரசு பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு பள்ளிக்கூடத்தில் கழிவறை கூட தரமாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வைக்கணும். அப்படி வைக்கிற பொழுது தரமில்லாத ஒரு இடத்திற்கு என் பிள்ளைகளை அனுப்ப நான் தயாராக இல்லை என்பது தான் இதுக்கு ஒரே ஒரு பதில். ஆனால் சீமான அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் அதிகாரத்தை வந்துட்டு நீங்களே நல்ல பள்ளிக்கூடம் நடத்துறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளையை கொண்டு போய் அங்கேயே படிக்க வைக்கணும்னு கேட்டால் அது சரி. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையாக உயர்கல்வித்துறையாக இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தவங்க எத்தனை பேருடைய பிள்ளைகள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிச்சிருக்கு? இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுடைய பிள்ளை அரசு பள்ளியில் தான் படிக்குதா? இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சர்கள் கூடிய எல்லாருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் படிக்குதா? சேர்த்துருவாங்களா? ஸ்கூல் திறந்துருச்சு சேர்த்துருவாங்களா? கல்லூரி திறந்துச்சு சேர்த்துருவாங்களா? கிடையாது. இல்லை, அண்ணன் சீமானவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லா கட்டமைப்பு மாற்றிய பிறகு கேட்க வேண்டிய கேள்வி இது. இப்படி சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம், சரியில்லாத இடத்துக்கு நான் எப்படி போக முடியும்? இந்த பேருந்து சரியில்லைங்கிறேன், நீயே ஏன் பயணிக்கலன்னா சரியில்லையா நான் எப்படியே போக முடியும்? அதனால நான் என்ன பண்ணுறேன், நடந்து போகிறேன், பைக்கில் போகிறேன், காரில் போகிறேன், இல்லை வந்து சைக்கிளில் போகிறேன், இல்லை வாடகை வண்டி பிடிச்சி போகிறேன், எங்கேயோ போகிறேன், ஏன்னா அந்த பஸ் சரியில்லை. அண்ணன் சீமானவருடைய பிள்ளை வந்து அமெரிக்கன் பள்ளியில் படிக்கணும், அது அண்ணன் சீமானுடைய மகன் இல்லை. அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவி அண்ணி கயல்வெளி அவர்களுடைய அக்கா அமுதா அண்ணி, அவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டாங்க. நேற்று தான் அவங்களுடைய நினைவு நாள். அவங்களுடைய பிள்ளை தான்
தம்பி ஆகிலியன். அவங்க அப்பா வந்து அமெரிக்காவில் இருக்கார். இப்போ அமெரிக்காவில் அவங்க அப்பா இருக்கார். 18 வயது நிறைவடைந்த பிறகு இவன் அமெரிக்கா போவதற்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவன் அமெரிக்காவுக்கு போகணும்னா அவன் அங்கே படிக்கும்போது அங்கே எளிதாக இருக்கும். அதனால தான் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அடிப்படையே தெரியாமல் அமெரிக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சீமான் மகன் மாதத்தில் இத்தனை லட்சம் அவனுக்கு இதாக அது அவங்க அப்பா படிக்க வைக்கிறாரு. அவங்க அப்பா படிக்க வைக்கிறாரு. அவன் 18 வயது நிறைவடையலை. அவனுக்கு இப்போ 15 வயசு தான் ஆகுது. இன்னும் 3 வருஷம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே குடியுரிமை பெற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை விரும்பலாம் அவன் இங்கே கூட இருக்கலாம், இல்லை அவன் குடியுரிமை பெற்று அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவன் வந்து அவர் வந்து அங்கே படிக்கிறாரு. மற்றபடி அது வந்து முழுக்க ஒரு பொய் செய்திகளை பரப்புவது, என்ன சொல்கிறது, ஆட்சியாளர்களை நோக்கி, தவறு செய்வதை நோக்கி, ஊழல்வாதிகளை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகளை இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனை வந்து குறிவைத்து பரப்பப்படுகிற ஒரு பொய் அவதூறு தான் இந்த அமெரிக்கா ஸ்கூலு. ராஜசேகர் தூத்துக்குடியிலேருந்து அண்ணன் சீமான் அவரோட அறிவுறுத்தல் படி அவர் வந்து ஒரு தற்சார்பு தோட்டம் உருவாக்கியிருக்கிறாராம். அந்த தோட்டத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. நிச்சயமாக அந்த பக்கம் போகும்போது போகணும், நானும் ஒரு தோட்டம் அமைக்கணும், அதுக்கு முதல்ல இடம் வாங்கணும். அடுத்து வீரகேரளமுதூர்லேருந்து கேட்டுக்கிறாரு, நம்ம விகேபுதூர்லேருந்து. நம்ம தென்காசி மாவட்டம் வழியாக கனிம வள லாரிகள் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு, போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அது அண்ணன் சீமான் அவர்களுடைய முடிவு தான். எந்த தொகுதியில் போட்டி போடணும், இல்லை இடைத்தேர்தலில் போட்டி போடுறாரா இல்லையா அப்படிங்கிறத விரைவில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிவிப்பாங்க. நிச்சயமாக களத்தை விட்டு ஒருபோதும் வெளியேறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எங்கே மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதோ அங்கே அண்ணன் சீமானுடைய குரல் வந்து ஒலிக்கும். இது அண்ணன் சீமான் அவரோட முடிவுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி செல்வ கணேஷ் கருங்குளத்துலேருந்து கேட்டுக்காரு, நம்ம ஊர்லேருந்து. என்னுடைய விருப்பம், நீங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டிடணும்னு கேட்டுக்கிறாரு. இல்லை, இது வரைக்கும் வந்து நான் சொல்ல போயிருந்தேன். 2016 அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்னை கேட்டாங்க, திருச்சி எடமலைப்பட்டிபுதூர் காவல் நிலையத்தில் வந்து கண்டிஷன் பெயில் கையெழுத்து போடுறோம். அப்படி போடும்போது மாநாடு வழக்கு சம்பந்தமாக மாநாட்டு வழக்கு. அப்போ வந்து அண்ணன் சீமான் கேட்டார், எந்த தொகுதியில் நிற்கிற அப்படின்னு கேட்டார். மாநாடு முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழிச்சு நினைக்கிறது. இல்லைண்ணே, நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன், பரப்புரைக்கு போகிறேன் அப்படின்னேன். அப்போ நான் வந்து உங்கள் நண்பன் துருவேன் அவன் எங்கே நிற்கிறான் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் பக்கத்துல அவர் வந்து நானும் பரப்புரைக்கு போகிறேன் அப்படின்னாப்புல. நீங்களாம் பேச்சாளர்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் கேட்டது. அப்புறம் 2023 அது தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டாங்க, எங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் நிற்கலண்ணே, நான் பரப்புரைக்கு போகிறேன் அப்படின்னேன். சரி, திருச்சிக்கு அப்போ வேறு யாராவது ஆளப்பாரு அப்படின்னாரு. அப்புறம் வேட்பாளர் நம்ம போட்டோம். திருப்பி 21 சட்டமன்ற தேர்தலில் அதுக்கான பேச்சு இல்லை. நான் அப்புறம் கட்சியிலே இல்லை, ஏன்னா நீக்கப்பட்டிருந்தேன் அந்த தேர்தல் நேரத்தில். திருப்பி 24 நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கான நேரம் போது, இல்லைண்ணே அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. பரப்புரைக்கு போகிறேன் அப்படின்னு. இப்போ 26 சட்டமன்ற தேர்தலில் வந்து கடைசி வரைக்கும் அதுக்கான முயற்சி நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து நான் சொன்னேன், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் பரப்புரைக்கு போகிறேன் அப்படின்னு. இப்போ தேர்தல் முடிந்த பிறகு ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்துரு, நீ வந்து 10 வருஷமாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்க, ஒரு தொகுதியை தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னாங்க. எங்கே நிற்கலாம்னு ஒரு 2-3 தொகுதியில் சொன்னேன், இதெல்லாம் நான் சரியாக இருக்கும்ண்ணே அப்படின்னு. சரி, அப்போ அதை குறி வச்சு வேலையை தொடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் 2031 சட்டசபை காலத்தில் நிச்சயமாக பார்க்கலாம். சரி, அடுத்ததாக பெயர் குறிப்பிடாமல் ஒரு கோரிக்கை, தயவு செய்து மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் முதலமைச்சர்னு வீடியோவில் பேசாதீங்க, வெறும் அமைச்சர் முதலமைச்சர்னு சொன்னால் போதுமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு. இல்லை, ஒரு 2016-17 காலகட்டத்தில் பேச தொடங்கும் போது யாருக்குமே மரியாதை கொடுத்து பேசணும் கிடையாது. அது இயல்புலே நம்ம ஏதோ ஒன்று பாமரத்தனமாக பேசுறதுனால வரல. கோபத்தில் ரொம்ப கோபமாக ரொம்ப வெறுப்பாக பேசுவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பயத்தினால சொன்னாங்க, ஏன்னா கூட்டம் நடத்துறவங்களுக்கு தானே இந்த பயம் அதிகம். அவங்களும் அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து யாரை பற்றி பேசினாலும் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள், மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அப்போ சொன்னார். திருப்பி ஒரு கட்டத்தில் என்னென்னா வழக்குகள் வருது, நிறைய அந்த மாதிரி அவதூறு வழக்குலாம் நிறைய போடுறாங்க, தொடர்ச்சியாக வருது. அதுக்கு பிறகு சிறைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது எது வந்து பார்லிமெண்ட்ரி, எது அன்பார்லிமெண்ட்ரி, எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆகுது. ஒரு 2016 எனக்கு ஒரு 28 வயசு 27 வயசு, இன்றைக்கி ஒரு 35 வயசு ஆகுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு மெச்சூரிட்டி லெவல் வருது. புரியுதா உங்களுக்கு? அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு நிறைய புத்தகங்களை படிக்கிறோம், நிறைய பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை கேட்குறோம், சமூக வலைதளங்களை பார்க்குறோம். அதையும் மீறி கோபத்தின் வெளிப்பாட்டில் ஏதோ ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாட்டில் ஏதோ ஒரு வார்த்தை வந்துடுது. இப்போ வந்து எடிட்டர்லாம் கூட சொல்லியிருக்கேன், மயிர்னு பேசினா கூட கட் பண்ணிடுது, தேவையில்லை. அது மயிர் கெட்ட வார்த்தையாக நல்ல வார்த்தையாங்கிற ஆராய்ச்சிகளோடு வேண்டாம், அது தேவையான. ஏன்னா பெண்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய அதிகாரிகள் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் பொதுவான நபராக ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் மரியாதையாக பேசுவது தப்பு கிடையாது. நம்ம ஒரு தவறு தான் சுட்டி காட்டுறமே ஒழிய
தனி மனிதனை போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தவறான நபராக இருக்கான், இந்த அர்ஜுன ராமன் அந்த மாதிரி இருக்கான், நான் எப்படி மரியாதை கொடுக்குறது? வரமாட்டேங்க பாருங்க, வரமாட்டேங்குது. சில பேருக்கு வராது, சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல, அவ்வளோதான். வம்படியே வர வைக்க முடியாது, வம்படியே வர வைக்க முடியாது. இயல்பிலே சில பேர் மேலே மரியாதை இருக்கும்போது மரியாதை வந்துடுது. இப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சர் தான். இப்போ அவர் தாவேக்காவோட தலைவராக இருக்கும்போது என்னவும் பேசலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விரும்பினாலும் விரும்பாட்டலும், நீ கண்ணை மூடிக்கொண்டாலும் திறந்தாலும், காதுகளை பொத்தி கொண்டாலும் திறந்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டிய தேவை. பொறுப்புக்கான மரியாதை, பொறுப்புக்கான மரியாதை. சண்முகநாதன் கிரிசாந்த் இலங்கை கிழக்கு மாகாணம் அம்பாறையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் அதை ஏன் உங்ககிட்ட கேட்டாருன்னு தெரியல. சகோதரர் இடுபாவனம் கார்த்திக் ஏன் இன்னும் திருமணம் செய்யவில்லை? அதற்கான ஏற்பாடுகள் ஏதும் நடக்கின்றதா? அவ்வாறெனில் சகோதரின் திருமணம் எப்போது நடக்கும்? இதை ஏன்னா என்கிட்ட கேட்டாங்கிற மாதிரி. நிச்சயமா தம்பிக்கு ஒரு திருமணத்தை நம்மளாம் சேர்ந்து பண்ணி வைக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அது நம்ம வீட்டு திருமணம் பெருசாக பிரம்மாண்டமாக எனக்கு தெரிஞ்சு இந்த இடைவெளியில் நடந்துடும். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியோ விரைவில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததா அபிநயா 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், சங்கரன் கோயில். இந்த கேள்வி நல்ல கேள்வி. எந்த வயதுலேருந்து மக்கள் கணப்பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிறாங்க. இல்லை, 18 வயதை நிறைவடைந்த ஒவ்வொரு வாக்காலும் மக்கள் பணி செய்யலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து செய்யும்போது குழந்தைகளோட மக்கள் பணி செய்யக்கூட அவசியம் கிடையாது, யாரும் தடை செய்ய முடியாது. ஒரு மரம் நடும்போது ஒரு குழந்தைய போய் வந்து யாரும் தடுக்க போகிறாங்களா? கிடையாது. குப்பைகளை அகற்றும் போது குழந்தைகளை போய் யாரும் தடுக்க போகிறாங்களா? மக்கள் பணி செய்வதற்கு வயது ஒரு தடையே கிடையாது. ஆனால் 18 வயது நிறைவடைந்த வாக்காளர்கள் நேரடியான அரசியல் பணியில் ஈடுபடலாம். அதுக்கு முந்தியவர்கள் வந்து சமூக பணிகளில் ஈடுபடலாம். அது வரைக்கும் அவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் வந்து மக்கள் பணி அரசியலுக்கு வரும் பொழுது குறைந்தபட்ச அரசியல் குறித்த ஒரு புரிதலோடு, குறைந்தபட்ச ஒரு அறிவு புரிதலோடு இருந்தால் நல்லது. அடுத்ததாக ஒரு கேள்வி பெயர் குறிப்பிடாமல் கேட்டிருக்காங்க. அண்ணா உங்களை எப்படி வீட்டில் சமாளிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களே. அதாவது கொஞ்ச நேரம் அவர் வந்து உங்களை மாதிரி வீட்டில் பேசிட்டு இருந்தாரு, அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஏய் நீ என்ன சாட்டை மாதிரியே பேசுகிற அப்படின்னு. அதுக்காக கேட்குறாரு, உங்களை எப்படி வீட்டில் சமாளிக்கிறாங்க? இல்லை அப்படிலாம் சமாளிக்கிறதுன்னு இல்லை, சகிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். விஜயன் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்லேருந்து, இன்னைக்கு பல நடிகர்லாம் தாவேக தலைவர் விஜய் ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? அவங்களுடைய படத்தை அந்த ரசிகர்களும் பார்க்கணுங்கிற சூழல் காரணமா, இல்லை விஜயின் ரூட் நிறுவனம் அவர்களுடைய படத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்பாமல் இருக்கிறாங்க? அப்படி கிடையாது. தன் துறையிலிருந்து ஒருத்தர் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கும்போது இயல்பிலே வந்து எல்லாருக்கும் வந்து பார்க்க தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வழக்கறிஞர் வந்து அந்த துறையில் வந்து பெருசாக வெற்றி பெற்றிருக்காருன்னா, என்னதான் இப்போ வந்து வழக்கறிஞர்களுக்கு சண்டை இருந்தாலும் கூட அந்த வெற்றி பெற்ற வழக்கறிஞர், பிரபலமான வழக்கறிஞரை அவர் அந்த துறையில் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. அவர் வந்து நாளைக்கு அந்த வழக்கறிஞருக்கு ஒரு பெரிய பொறுப்போல் அரசியல் அங்கீகாரமாக கிடைக்கும்போது வக்கீலாக நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க தான் செய்வாங்க. அதுபோல் காவல்துறையில் வந்து ஒருத்தர் பெரிய சாதனைகளை புரிகிற பொழுது அந்த துறையிலேருந்து பெரிய அளவில் போகும்போது சக காவலர்கள் அவங்களே கொண்டாட செய்வாங்க. அது துறை ரீதியான போட்டிகள் இருந்தாலும் பொறாமைகள் இருந்தாலும் கொண்டாடுவாங்க. திரைத்துறையை பொறுத்தவரை போட்டி பொறாமைகள் நிறைந்த துறை தான். அதில் ஒரு நடிகர் ஒருத்தர் இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது இயல்பில் தன் துறையை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க போகத்தான் செய்வாங்க. அதுக்கு வெளிப்படையான இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று அனுகூலங்கள் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுத்தி கொள்ளும்போது அவங்க படங்கள் வெளியிடும் போது சிக்கல் இல்லாமல் வெளியே வரலாம். இல்லை வந்து நாளைக்கு படப்பிடிப்பு தளங்களில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாம் இயல்பு தானே, உங்களுக்கு வந்து இயல்பாக நடக்கிறது தானே, அந்த இயல்பாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக மின்னஞ்சலில் வந்திருக்கக்கூடிய கேள்வி பேக் ஃபேக்ட் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு தான் நமக்கான ஆயுதம், அதை அண்ணன் இப்போது வேண்டாம் என்று கடந்து செல்கிறாரு, அதற்கான காரணம் என்ன? இல்லை, செய்தியாளர் சந்திப்பு நம்முடைய ஆயுதம் சொல்ல முடியாது. போராட்டங்கள் தான் நம்முடைய ஆயுதம், மக்கள் பணி தான் நம்முடைய ஆயுதம். மக்களுக்கான பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்வது தான் நம்மளுடைய ஆயுதம். நாம் தமிழ்ச்சியின் ஆயுதம், நாம் தமிழ்ச்சியின் கொள்கை தான் ஆயுதம், நம்முடைய தமிழ்ச்சியுடைய தத்துவம் தான் ஆயுதம், தமிழ் தேசியம் என்கிற கோட்பாடு தான் ஆயுதம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இணைப்பு பாலங்களாக செய்தியாளர் சந்திப்புகளும் ஊடகங்களும் இருந்தது. அவர்கள் தம்ப்நெயிலுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து கண்டென்ட்டுக்காக வேலை பார்க்கல, கண்டென்ட்டுக்காக வேலை பார்க்குறாங்கன்னா அது நியாயமாக இருக்கும். அவங்க மேலே இருக்கக்கூடிய தம்ப்நெயிலுக்காக வேலை பார்த்து வியூஸுக்காக வேலை பார்க்கும்போது அது அவங்களின் தேவையாக அது ஒரு கார்பரேட்டாக மாறிடுது, வியாபாரமாக மாறிடுது. அந்த அடிப்படையில் அங்கே நம்ம கருத்துக்களுக்கு வேலை இல்லாமல் அது வந்து வெட்டி திரிக்கப்படுகிறது. அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை இப்போ ஒரு இஷ்யூ ஏற்பட்டிருக்கு, அந்த இஷ்யூக்கு அண்ணன் சீமான் பேசணும். எடுத்துக்காட்டு இப்போ ஒரு அம்மோனியா வாயு பிரச்சனை, அப்போ அண்ணன் சீமான் பேசணும்னா அவர் வந்து தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் அறிக்கையாக போடுறாரு. இல்லை தீவிரமான பிரச்சனைனா அவர் ஒரு காணொலியை எடுத்து அந்த காணொலியை சமூக வலைதளத்தில் பதிவேற்றி அதை பயன்படுத்தி சொல்ல போகிறார், அவ்வளோதான். பத்திரிகையாளர் சந்திச்சு தான் ஆகணும் கட்டாயம் இல்லை. ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திக்காமல்
முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னொருத்தர் பத்திரிகையாளர் பெரிய அளவில் சந்திக்காம பிரதம அமைச்சராக 10-15 வருஷமா இருக்காரு. அப்படிங்கும்போது பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது நெசசரி கிடையாது தான், அதில் உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பத்திரிகையாளரை சந்திப்பதற்கான ஆற்றல் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பத்திரிகையாளரை சந்திக்கிற ஆற்றல் இருக்காங்கிறதான் கேள்வி. ஆனால் சீமானுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ தேவையில்லை, தேவை ஏற்படும் போது சந்திப்பார். அடுத்த கேள்வி மெயிலில் முகமது பாசில், அதாவது இது தொடர்பான கேள்வி நிறைய பதில் சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் கேள்விக்கு நிறைய பேர் சமூக வலைதளத்துலையும் கேட்குறாங்க, அதனால் ஒரு பதில் சொல்லிடுங்க. திருச்சி கிழக்கில் நீங்கள் கண்டிப்பாக நிற்கிறீங்க, வின் பண்ணி போய் சட்டசபையில் திரு விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க, அங்கே உள்ள எம்எல்ஏ எல்லாரும் கதறணும் அப்படின்னு போட்டுருக்கீங்க. நீங்கள் சட்டசபையில் போய் அவர் இப்படி பண்ண நம்ம இப்படி பண்ண இது நான் அந்த ஆக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா கேட்க முடியும். இல்லை அது தலைமை எடுக்கிற முடிவு தான். நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன். 2031 சட்டமன்ற களத்தில் நான் நிச்சயமாக போட்டி போடுறேன், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அண்ணன் சீமானுடைய அன்பு கட்டளைக்கு பிறகு இந்த இடைத்தேர்தல் களத்தில் வந்து யார் வேட்பாளர் என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முடிவெடுத்து அவங்க அறிவிப்பாங்க. அதான் எதார்த்தம். அடுத்த கேள்வி சரவணன் சொல்லிட்டு முசிறி வடுகப்பட்டியிலேருந்து கேட்டுக்கிறார். அதோட சுருக்கமாக சொல்லிடுற பெரிய கேள்வி, அதாவது இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம், காது குத்து, இலவு வீடு இப்படியே போயிட்டு இருக்காங்களே, அது எதற்காக அப்படி பண்ணுறாங்க? ஆக்கப்பூர்வமான வேலைகளே அவங்களுக்கு இருக்காதா அப்படிங்கிறதான் அந்த கேள்வியோட சாராம்சம். இல்லைனா இப்போ கல்யாணத்துக்கு போகும்போது அந்த ஒரு இடத்துல ஒரு 500 பேர் இருக்காங்க, மொத்தமாக அந்த மக்களை சந்தித்த மாதிரி ஆச்சு, ஒரு க்ரௌடை பார்த்த மாதிரி ஆச்சு. அப்போ எம்எல்ஏ வந்து ஆக்டிவாக இருக்கான்னு தெரிஞ்சது. அது மாதிரி சாவு வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு 500 பேர் இருக்காங்க, அவங்கள மொத்தமாக பார்த்த மாதிரி ஆச்சு. இப்போ எம்எல்ஏ வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ளே 10-20 கல்யாணம் 10 இது வரும்போது எம்எல்ஏ ஊருக்குள்ள யார் வீட்டுக்கு கல்யாணம் வந்துடுவார்ப்பா, தங்கமான மனுஷன் கல்யாணத்துனா வந்துடுவார், காது குத்துனா வந்துடுவார், சாவு வீட்டுனா வந்துடுவார் அப்படின்னு ஒரு சென்டிமெண்டலாக மக்களை வந்து இது பண்ணுறதுக்கு. இந்த கல்யாணம் காது குத்துக்கு போன நேரங்களில் உண்மையிலே ஒரு ஊருக்கு தேவையானதை பண்ணியிருந்தா, அதாவது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு கவுன்சிலராக நினைக்கிறேன், பெகனூட்ஸாக ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாரு. 2-5 ஆண்டுகள் இருந்தால் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சியை இந்தியாவின் சிறந்த ஊராட்சியாக மாற்ற முடியும். 2-5 ஆண்டுகள். 1952 தொடங்கி 2026 வரைக்கும் எத்தனை 2-5 ஆண்டுகள் வந்துட்டு போயிருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 10 முறை வந்திருக்கும் இல்லையா, ஒரு 8 முறை வந்திருக்கும், டபுளாக. எத்தனை தடவை க்ரோத் ஆகிருக்கும்? அது 2-5 ஆண்டுகள் கிடைத்தா சிறந்த ஊராட்சியை உருவாக்கலாம். அப்படின்னா இன்ட்ரு 5 டைம்ஸு இந்த 50-60 ஆண்டுகளில் மாற்றிருக்க முடியும். நம்மளை விட 80-100 ஆண்டுகள் அட்வான்ஸாக சீனாவுடைய கிராமங்கள் இருக்குன்றாங்க. 100 ஆண்டுகள். நீங்கள் அப்படியே 2026 2126 இருக்கான் அவன், இல்லை 100 இருக்கான், 2100 இருக்கான். அட்வான்ஸ்டாக சீன கிராமங்களே சீன நகரங்கள் இருக்குது பாருங்க, வேற லெவலில் இருக்குது. அதை இந்தியாவில் கூடிய எந்த இடத்துலையும் ஒப்பிட முடியாது. இங்கே நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் ஹரியானாவில் வந்து சைபர் சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அது போனீங்கன்னா நீங்கள் அது இந்தியாவுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது வேற ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டே 100 கோடி ரூபா, 2 BHK 100 கோடி ரூபா, அந்த அளவுக்கான காஸ்ட்லியான ஒரு நகரம் இருக்குது. அது நமக்கு இந்தியாவில் அது கொஞ்சம் பெரிய இடம்னு சொல்லலாம். ஒரு 30 வருஷம் அட்வான்ஸாக இருக்குது. 100 வருஷம் அட்வான்ஸானா அந்த மாதிரியான கிராமங்கள் வந்து உருவாக்கப்படணும். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கே இந்த பணி செய்யலாம்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நகரத்துக்குள்ள கழிவறை, ஓடுகால், வாய்க்கால், எடுத்துக்காட்டுக்கு திருச்சி சண்முக நகர் இருக்குது, கழிவறை செல்வதற்கு வாய்க்கால் கிடையாது. கழிவறை வீட்டுக்குள்ளே தான் போய் அந்த சாக்கடை தண்ணீருக்கு வருங்க, வீட்டுக்கு பிள்ளை தான் விட்டுக்கணும். தோண்டி போட்டிருக்கான், பூரா மண்ணு மூடி கிடக்கு. அப்படிலாம் உயர்கண்ட காலையில் கொண்டு போய் விட்டுருவான். ஒட்டுமொத்த திருச்சியினுடைய சாக்கடையும் உய்யகொண்டா வாய்க்கால கலக்கப்படுது. 13 கிலோமீட்டர் திருச்சி நகரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 40 கிராமங்களுடைய குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்த ராஜராஜ சோழன் கட்டிய வாய்க்கால் உய்யகொண்டான். அது அவருடைய பெயரே வந்து அந்த வாய்க்காலுக்கு சொல்லியிருக்காரு. உய்யகொண்டான்ங்கிறது அவருடைய பட்டப்பேர், புனை பேர். சிங்களாந்தகன், கேரளாந்தகன், தெலுங்கு குல காலன், கரி அப்படிங்கிற பேர் மாதிரி உய்யகொண்டான்ங்கிறது அவருடைய வட்டப்பேர். அதை அந்த வாய்க்காலுக்கு சொல்லியிருக்காரு. அந்த வாய்க்கால் சாக்கடையாக போச்சு, சாக்கடை கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் குளிச்சிருக்காங்க அந்த இடத்துல. உய்யகொண்டான் மீட்பு இயக்கம், உய்யகொண்டான் மீட்புக்கு அப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க. திருச்சி மாநகராட்சி கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த சிங்கத்தை பாயவதுக்கு, புளியை பாயவதுக்குலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அண்ணா ஸ்டேடியத்தில் உள்ள பார்க்கிங்லாம் நல்லா தான் நடந்து 2 நாளைக்கு கூட நடந்தேன், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நடக்க விட்டீங்க ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சில விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் சிட்டிக்குள்ள சொல்கிறேன், இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் முசிறியில், துறையூரில்,
இங்கே சென்னை சுற்றக்கூடிய சுற்றுவட்டத்தில் கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பண்ணியிருந்தா 5 வருஷம் கொடுக்குற பட்ஜெட்டில் மிகச்சிறப்பாக அந்த சட்டமன்றத்தை வந்து சீர் செய்ய முடியும். அந்த நேரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வம்படியாக கொண்டு போய் கல்யாணம், காது குத்து, ஆய்வு அப்படின்னு சொல்லி கழிக்கிறாங்க, வெட்டியாக கழிக்கிறாங்க. இது வரைக்கும் கழிச்சிருக்காங்க, இப்பவும் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி மின்னஞ்சலில் வந்திருக்கு. பாலாஜிங்கிறவர் முதல் கேள்வி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பற்றி கேட்டுக்கிறார். அதுக்கு நிறைய காணொலிகள் போட்டாச்சு, அதனால் 2வது கேள்விக்கு போயிடலாம். உங்கள் வாழ்நாளில் அரசாங்கத்தின் ஆசை வேலை திட்டங்களுக்கு எதிராக போராடி எத்தனை முறை சிறை சென்றீர்கள்? சிறைக்கு போனதுன்னா வந்து 3 முறை. ஒரு முறை 57 நாட்கள், ஒரு முறை வந்து 60 நாட்கள், இன்னொரு முறை வந்து 213 நாட்கள், மொத்தமாக ஒரு 330 நாட்கள் சிறை. 2021 ஜூன் மாதம் தொடங்கி 2022 ஜூலை மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஓராண்டுமே சிறை தான். 330 நாள் தான், மீதி 30 நாள் தான் மிச்சம் இருக்குது 360ல். ஆமாம், 365 நாட்களில் ஒரு 35 நாட்கள் தவிர மீதி 330 நாட்களுமே சிறையில் தான் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் சிறைகள்லாம் பார்த்திங்கும்போது ஒரு 30 நாள் இருக்கும். இந்த மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறது, பல பேர் அதெல்லாம் தான் கைதுன்னு காட்டுவாங்க. அதெல்லாம் கைதே கிடையாது, கைது கணக்கில் வராது. இதனால் போராடி மண்டபத்தை வச்சுட்டு மாலையில் விடுதலை வச்சுப்பாங்க. அப்படி ஒரு 30-40 நாட்களுக்கு மேலே ஒவ்வொரு நாளாக கழிஞ்சிருக்கு. சிறைங்கிறது வந்து 330 நாட்கள் மொத்த சிறை இது வரைக்கும். எல்லாரும் 1 வருஷம் சொல்லிடுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து அந்த 330 நாள்னே சொல்கிறீங்க. ஆமாம், அந்த 35 நாள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற 1 வருஷம் சொல்கிறது இல்லை. 1 வருஷம் நெருக்கி 1 வருஷம் தான். அது 1 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது கண்டிஷன் வெயில், அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து போடுறது, வழக்கு அலையிறது. ஆமாம், அது வந்து மாதத்தில் 4 நாள் போயிட்டுருக்கு. முகமது அபி வகாஸ் அப்படிங்கிறவர் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் அங்கேருந்து கேட்டுக்கிறாரு. என்ன அப்படின்னா அதோட சுருக்கம் என்னென்னா, நீண்ட காலமாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் தீர்க்கப்படாத முக்கிய பிரச்சனை ஒன்றா இருந்து வருது பாளையங்கால்வாய் தூரமைக்கும் சீரமைக்கும் பணி. அதை வந்து தூர்வாரவே மாட்டேறாங்க, அதை பற்றி நீங்கள் பேசணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. புகைப்படம் காணொலியெல்லாம் வேறு அமைச்சிருக்கிறாரு. பாளையங்கோட்டை வந்து திருநெல்வேலி மாநகராட்சியில் இயங்கக்கூடிய, முன்னாடி நகராட்சியாக இருந்துச்சு, இப்போ திருநெல்வேலி மாநகராட்சிக்குள்ளே தான் இயங்குது. திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு மாநகராட்சி தான். நீங்கள் வந்து நிறைய பொருளுதவி செய்யக்கூடிய தொழிலதிபர்களும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடையாக கேட்டாலே இந்த பாளையம் கால்வாயை தூர்வாருவதற்கு கொடையளிப்பாங்க. மாநகராட்சி மூலமாகவும் இதை எளிதாக செய்ய முடியும். இப்போ செய்கிறதுக்கு எது தடையாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்க கேள்வி. இப்போ தூர்வாருக்கு வணிக நிறுவனங்கள் தடையாக இருக்கலாம், இல்லை அந்த அந்த வாய்க்காலை ஓட்டிருக்கக்கூடிய வீடுகள் தடையாக இருக்கலாம். தனிநபர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி அதை தூர்வாருவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நோக்கம் இல்லை அப்படிங்கிறத முக்கியம். நீங்கள் வந்து அங்கே வந்து மோசமான குப்பைகள் வந்து கொட்டப்படுது. தூய்மையான ஊர், தாமிரபரணி பாயிற ஊர் அப்படிலாம் சொல்லிட்டு தாமிரபரணியே சாக்கடையாக மாற்றப்பட்டிருக்கு. பாளையம் கால்வாய் முழுக்க குப்பை மேடுகள் இணைந்து சாக்கடையாக மாற்றப்பட்டிருக்கு. அது அவருடைய மிகப்பெரிய வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதை வந்து ஒரு தனியாகவே அதை ஒரு ஆய்வாக எடுத்து நம்ம ஒரு காணொலியாக பதிவு பண்ணுவோம். அடுத்ததாக மின்னஞ்சலில் வந்துருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, அது ஆங்கிலத்திலேருந்து அப்படியே தமிழாக்கம் பண்ணி பார்ப்போம். அவங்க என்ன சுருக்கமாக சொல்ல வராங்கன்னா, இந்த தாவேக ஆட்சியில் பள்ளிகளுக்குள்ளார கட்சி பேட்ஜு கொடியெல்லாம் போட்டுட்டு மாணவர்கள்ட்ட கொண்டு போய் அரசியலை கொண்டு போய் சேர்க்குறாங்களே, அதனால் நிறைய குற்றங்கள் நடக்கிறது வழிவகை வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிறார். ஒரு கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பள்ளியில் இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடுறாங்க. இந்த பீஸ்ட் படத்தில் வந்த 2ல் 1 பார்க்கலாமா அப்படிங்குது. இதை போட்டதுக்கு தாவேகாவை சார்ந்தவர்கள் வந்து இது பழைய காணொலி, 2024 எப்போ நடந்தது, 22 பீஸ்ட் படம் தான் வந்துச்சு இல்லையா, 2019 சொல்லல, பீஸ்ட் அப்போ வரல, அந்த நேரத்தில் உள்ள காணொலி அதை இப்போ எடுத்து போட்டிருக்கீங்கன்னாங்க. நம்ம கேட்குற கேள்வி, எப்போ நடந்திருந்தாலும் பள்ளிக்கூடங்களில் இதுபோல் பாடல் பாடப்படுவது சரியா தவறா? அது வந்து நான் ஒரு சர்காஸ்டிக் டோன் தான் போட்டேன். பள்ளிக்கூடத்தில் புதிய கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது சர்காஸ்டிக், இது கடவுள் வாழ்த்து கிடையாது. கடவுள் வாழ்த்தா பாட வைக்கப்படலை. கடவுள் வாழ்த்து நம்ம பாடுவோம், அப்படி இதை நீங்கள் பாட வைக்கிறீங்களான்னாங்கிற கேள்வி. அது இப்போ நடந்துச்சு, அப்போ நடந்துச்சு, அது எப்போ நடந்தாலும் இல்லை, தப்பு தானே. அது இப்போ தான் சமூக வலைதளங்களில் அது வந்து வெளியே வருது. சமூக வலைதளத்தில் வெளியே வந்த எடுத்து நம்ம வந்து அதை என்னுடைய பக்கத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு இடத்துல நடந்தது சொல்கிறாங்க. இது போல் இன்றைக்கு இது பழைய காணொலி. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் விஜய் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பள்ளிக்கூடங்களில் போய் தாவேக்காவை செய்த அட்ராசிட்டிஸ், ஒருத்தரை கட்சி விட்டு நீக்கினாங்களே ராஜேஷ்னு ஒருத்தரை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூட பதிவு பண்ணியிருந்தார், சட்டசபையிலே பதிவு பண்ணியிருந்தார் அதை, அவரை கட்சி விட்டு நீக்கியிருக்கோம்னு. அது சரியா? அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பள்ளிக்கூடம் கிருஷ்ணகிரி பக்கம் வைக்கிறேன், குழந்தைகளை பக்கம்லாம் உட்கார வச்சுட்டு அந்த பள்ளிக்கூடத்தை தாவேகா கட்சிக்காரன் போய் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்க, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்க அப்படின்னு குழந்தைகளை சொல்ல வைக்கிறாங்க. இது சரியானதா?
உயர்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தில் போய் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன என்பதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அது அரசு மதை கவனத்துக்கு நீதிமன்றங்கள் பல முறை கண்டிச்சிருக்குது. போக்சோ சட்டங்கள் வந்து கடுமையாக ஆக்கப்பட்ட பிறகு ஒரு குழந்தையினுடைய அனுமதி இல்லாமல் 18 வயதை நிறைவடையாத ஒரு குழந்தை, அது 18 வயது நிறைந்த குழந்தை தான், அந்த குழந்தையினுடைய அனுமதி இல்லாமல் அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகளை தொடக்கூடாது. எந்த அடிப்படையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் எந்த அடிப்படையில் குழந்தைக்கு கால் வலிக்க இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் பிசியோதெரபிஸ்ட்டை வர வைக்கணும், முறையான சிகிச்சை அளிக்கணும், யோகா டேன்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் உட்கார வச்சு இவர் காலை அமுக்குவது போல அந்த குழந்தையுடைய காலை தொழுவது போல இருக்குது. அந்த பெற்றோர்களுடைய சம்மதம் கேட்டிங்களா? பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியருடைய சம்மதம் தெரிவிக்கப்பட்டுச்சா? அந்த குழந்தையின் சம்மதம் தெரிவிக்கப்பட்டுச்சா? நீங்கள் யார் அந்த குழந்தையினுடைய காலை தொழுவதற்கு? காலை நீவி விடுறாரு, அமுக்கி விடுறாரு. அவர் தவறான எண்ணத்தில் பண்ணாருன்னு நான் சொல்ல வரல, அவருக்கு தவறான நோக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கான உரிமையோ அதுக்கான தகுதியோ உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் நீங்கள் போய் காலமைக்க விடுவீங்களா? அது தவறானது இல்லையா? தவறான நோக்கம் சொல்ல, நோக்கம் இன்டென்ஷன் ராங்காக இல்லை, ஓகே. ஆனால் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்படி இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் தாவேக்காரன் வருவாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் வருவாங்க, நாளைக்கு அதிகாரியோ இல்லை ஆசிரியரோ யாரோ ஒருத்தங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது நல்லதா கிட்டதே தெரியாது. ஒரு குழந்தைக்கு நல்ல நோக்கத்தோடு பண்ணுறாரா கெட்ட நோக்கத்தோடு பண்ணுறாருன்னே தெரியாது. ஒரு குழந்தையினுடைய அனுமதி இல்லாமல் அந்த குழந்தைய ஒத்து பார்க்கக்கூடாது. போக்சோ 10 உங்களுக்கு தெரியுமா? போக்சோ 10ல் ஒரு குழந்தையின் அனுமதி இல்லாமல் அந்த குழந்தைய தவறான நோக்கத்தில் பார்த்தான் அப்படின்னு குழந்தை சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 10 வருஷம் தண்டனை. ஏன்னா வந்து அவர் வந்து தவறான நோக்கத்தில் ஒரு வேற ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்தாரு அப்படின்னு குழந்தை சொல்லுது, அது ஒரு ரொம்ப அசியமாக ஃபீல் பண்ணி சொல்லிச்சு அப்படின்னா அது தண்டனை. அந்த அளவுக்கு போக்சோ சட்டங்கள் வந்து வலுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக இதை பண்ணுறாங்க. குழந்தைகள் மத்தியில் போயிட்டு அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுமதி இல்லாமல் கட்சிக்காரங்க போகிறதுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படலை. பள்ளிக்கல்வித்துறை அப்படி தான் சொல்லியிருக்குதா? ஏதாவது ஜிஓ எதுவும் வெளியிட்டிருக்காங்களா? நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள், நீங்கள் போய் பிறந்த நாளை வந்து பள்ளிக்கூடத்தை கொண்டாடுங்க. நீங்கள் போய் தாராளமாக முதியோர்கள் இருக்காங்க, கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க, பார்வை மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, ஆதரவற்றோர் இருக்காங்க, அங்கே போய் நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு உடை வாங்கி கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க, மரக்கன்று நடங்க. ஒரு சில பேர் தாவேக்காரன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் விஜய் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு குப்பைகள் எல்லாம் உண்மையிலே பாராட்டுக்குரியது. குப்பைகளை வந்து அள்ளி சுத்தப்படுத்தி அந்த இடத்துல வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. இது நாம் தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி பண்ணுறாங்க. குருதி கொடை பண்ணுறாங்க. அமைச்சர் ரமேஷ் கூட குருதி கொடை பண்ணார். ஆமாம், அதெல்லாம் கூட சரி பரவாயில்ல. விஜய் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு குருதி கொடை பண்ணுறோம். அது குருதி கொடுப்பதனால இன்னொரு உயிர் படைத்துக் கொள்கிறது. அது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இதுபோல் நல்ல காரியத்தை பண்ணுறதை விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேலை? பள்ளிக்கூடத்துக்கு 18 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதுக்கு உரிமை எவனுக்கும் கிடையாது. நீங்கள் வந்து அவங்கள கொண்டு போய் அமைச்சர் வராரு ரோட்டை நிற்க வைக்கிறது, எம்எல்ஏ வராரு நிற்க வைக்கிறது, முதலமைச்சர் வர நிற்க வைக்கிறது, முதலமைச்சர் பிறந்தநாள் கொண்டு போய் குழந்தைகளை பென்சிலையும் இதையும் கொண்டு போய் திணிச்சு அதுக்கு வம்படியாக கொண்டு போய் முதலமைச்சர் பேரை சொல்லுன்னு சொல்லி திணிக்கிறதுங்கிறது, இது குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் உங்கள் அரசியலை காட்டாதீங்க. அதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது. இப்போ குழந்தைகளை வச்சு தான் ஜெயிச்சோம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இந்த குழந்தைகளை அரசியல்படுத்த, இந்த குழந்தைகளை வந்து உங்களுக்கு அப்படியே மாற்றி அடுத்த தலைமுறைக்கான வாக்காளரை மாற்றுறதுக்கு திட்டமிடுறீங்கன்னா நீங்கள் இதுக்கு நல்லது பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கடன் இல்லாத, கல்வியில் அவங்க மேம்படுத்துகிற அளவுக்கான கல்வி கட்டமைப்பை கொண்டு வாங்க. தன்னால் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. விஜயவர்களுடைய ஆட்சியில் தான் நான் நல்லா படித்தேன், விஜயவர்களுடைய ஆட்சி தான் எங்களுக்கு கல்வி கடன் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நான் ஓட்டு போகிறேன்னு அப்படி உருவாக்குங்க. வம்படியாக கொண்டு போய் திணிக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த குட் டச் பேட் டச், இதை வந்து கல்வி நிலையங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை ஜனநாயகன் படத்தில் ஒரு காட்சியாகவே விஜய் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த படம் பார்க்கல, வச்சிருந்ததை பார்த்தவங்க சொன்னாங்க, பிஸ்மி போன்ற சொன்னாங்க இல்லையா, இந்த படம் நல்லா இருக்கு பார்த்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது போல பார்த்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் ஒரு காட்சி இருக்குது, பார்த்தவங்க சொன்னது. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி ஒரு இதில் போய் பேசுகிறார். ஏன்னா அந்த படத்தினுடைய கதையாக இருக்கக்கூடிய மூலப்படமாக இருக்கக்கூடிய ரீமேக் தானே. ஆமாம், பாலகிருஷ்ணா அங்கே ஆந்திராவுடைய விஜய் பாலகிருஷ்ணா இருக்கார் இல்லையா, கேசரியா பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரியில் இந்த காட்சி இருக்குது. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த ஒரு காட்சிக்காக தான் அந்த படத்தையே இவர் வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு. ஏன்னா பெண் குழந்தைகளுடைய மனதை வந்து ஈர்த்தரலாம், கூட்டச்சுனா என்ன பேட்டச்சுனான்னு சொல்லி பெண் குழந்தைகள் பேசும்போது அந்த பெண் குழந்தைகள் பெற்ற அம்மாக்களுடைய வாக்கையும் பறிச்சிடலாங்கிறதுக்காக தான் அந்த படமே எடுக்கப்பட்டுச்சு. அதான் உண்மை. அப்போ அந்த அடிப்படையில் படத்தில் குட்டச் பேட்டச்சுனா சொல்கிறீங்களே, நிஜத்தில் உங்களுடைய பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் பண்ணியிருக்காரு, அவருக்கு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கு.
படம் வரல இல்லை, படம் வந்திருந்தா அவர் பார்த்துருப்பாரு, அவர் தெரிஞ்சிருக்கும். படம் ரிலீஸ் ஆகலை, தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அது சதி. சதியில். அடுத்ததாக ஒரு கேள்வி, இந்த கேள்வி 2-3 பேர் அமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்திருக்கு. எப்போதும் வழக்கமாக 80-90 பணியிடங்களுக்கான தேர்வு அழைப்புகள் வரும். ஆனால் இந்த தடவை 26 வேக்கன்சி தான் போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் பேசணுமாண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் அது டீட்டெயிலாக அதை ஆய்வு பண்ணிவிட்டு கண்டிப்பாக பேசுவோம். துரை சித்தப்பாக்கு வணக்கம், நான் அஸ்வின். என்னோட பள்ளிக்கூட நண்பர்கள் எல்லாரும் டிவிக்கு ஆதரவாளர்கள். அவங்க வந்து அடிக்கடி என்கிட்ட வந்து எங்கள் அண்ணன் பேசுனதை பார்த்தியா, எங்கள் அண்ணன் எப்படி ஆட்சிக்கு வந்துட்டார் பார்த்தியான்னு சொல்லி வம்பளுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டாவே எனக்கு டென்ஷன் ஆகிட்டு படிக்க முடியல. இப்படிப்பட்டவங்களுக்கு நான் எப்படி நடந்துக்கிறது இப்படிப்பட்டவங்க கிட்ட? இல்லை, அவங்க வந்து இன்றைக்கி அவங்க ஆதரவாளர்கள் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கா, ஒருத்தருடைய தலைவர் வெற்றி பெற்றிருக்கா இருக்கும்போது அவங்க மகிழ்ச்சியில் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கடந்து போய் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் ஒரு நல்ல மாணவனாக அந்த கூட்டத்துக்கு மத்தியில் சிறந்த மாணவனாக அந்த பள்ளிக்கூடத்துடைய சிறந்த தலைவனாக நீங்கள் உருவெடுத்துவாங்க. அதுதான் அவங்களுக்கான பதிலடியாக இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து படித்து வெளியே வந்து முழுமையான அரசியலை கற்றுக்கொண்டு நாளைக்கு ஒரு சிறந்த தலைவனாக நீங்கள் அந்த ஊரில் வரும்போது அதுதான் அவங்களுக்கான பதிலடியாக இருக்கும். அடுத்தது சஜின்ராஜ் கன்னியாகுமரியிலேருந்து, தமிழ்நாட்டு மக்கள் ஏன் தமிழ் தேசிய கொள்கையை பற்றி அறியவில்லை? தற்சார்பு பொருளாதாரத்தின் மதிப்பு புரியவில்லையே ஏன்? இல்லை, அப்படி எல்லாருமே இன்றைக்கி தற்சார்பு வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க, எல்லா மக்களுமே. ஆனால் அவங்க வந்து அதுக்கான முழுமையான அர்த்தம் தெரியாமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கோம், இல்லை ஒரு தக்காளி தோட்டம் போட்டிருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம வீட்டை சுற்றி வச்சு நம் தேவைகளை பார்த்து கொடுக்க பேர் தான் தற்சார்பு. வேறு எவனையும் சாராமல், இப்போ நீங்கள் ஒருத்தர் சொன்னார்ல தூத்துக்குடியில் நான் வந்து ஒரு பண்ணை வச்சுருக்கேன் பார்க்க வரணும்னு, இப்போ அந்த பண்ணை தான் தற்சார்பு. இப்போ நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் தோட்டத்தில் போய் வீடியோ எடுத்து போட்டுறீங்க, அதுதான் தற்சார்பு. நீங்கள் ஒரு நம்ம வேற யாரையும் சார்ந்து என்னை சார்ந்து நான் இருப்பது தற்சார்பு, அவ்வளோதான். இஎம்ஐ போட்டு வங்கியில் லோன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி முத்தூட்டில் அடகு வச்சு அண்ணாச்சி கடையில் போயிட்டு கணக்கு வச்சு இப்படி எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு பேர் தற்சார்பு கிடையாது. இது வந்து இது பலசார்பு, இது கடன் சார்பு, பலசார்புன்னு சொல்லலாம். இது நம்மை சார்ந்து இருப்பது. அது ஒரு வீட்டுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு அப்பத்தாவும் ஒரு ஐயாவும் ஒரு பசுமாடு ஒரு முருங்கை மரம் கொஞ்சம் கோழிகள் இருந்தால் அவங்க ஒரு 30 ஆண்டு கால வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம், எந்த கடனும் இல்லாமல் அப்படின்னு வைரமுத்தவர்கள் இருப்பார். முருங்கை மரம் இருக்குது, முருங்கை கீரையை பறிக்கிறாங்க, அது விற்கிறாங்க. முருங்கை காயை பறிக்கிறாங்க, விற்கிறாங்க. பால் இருக்குது, பால் தன் தேவைக்கு பாலை கறந்து விற்கிறாங்க. மாட்டு சாணம் அதை எடுத்து ஒரு ஏற்குழியில் போடுறாங்க, அதை விற்கிறாங்க. கோழி இருக்குது, கோழி முட்டையை விற்கிறாங்க, கோழி விற்கிறாங்க. இதில் காசு வருது, அதுக்கு மற்ற தேவைகளுக்கு பொருள் வாங்கிக்க போகிறாங்க. முடிஞ்சு. இந்த 3 இருந்தால் ஒரு 2 பேர் ஒரு குடும்ப வாழ்க்கையை 30 வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு தலைமுறை வாழ்ந்துட்டு நிம்மதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நாட்டுக்கு சொல்கிறோம். இது நாட்டுக்கு நாட்டுக்கோழி பண்ணை, நாட்டு மாட்டு பண்ணை, எருமை மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, பால் பண்ணை, பால்லேருந்து பொருட்கள், இங்கே வந்து தோட்டங்கள், தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, பனையிலேருந்து பனம்பால், பனங்கல், இந்தபடி விவசாயம் சார்ந்த விவசாய பொருளாதாரம் சார்ந்த ஒரு உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமாக வேலைவாய்ப்பை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய எல்லாவற்றையும் தீர்க்க முடியும் என்பதுக்கு பேர் தான் தற்சார்பு. இது வந்து விவசாயத்தை மட்டும் இல்லை, என் நிலத்தில் என்ன வளங்கள் இருக்கோ அந்த வளங்களை வைத்து என் நிலத்தினுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வது. இங்கே நெறிமணத்தில் பெட்ரோல் இருக்குது, பல இடங்களில் தங்கம் இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து பல இடங்களில் வந்து இயற்கையான பொருட்கள் எல்லாமே விளையுது. உலகத்தில் எங்கும் விளையாதது தமிழ்நாட்டில் விளையும், உலகத்தில் எங்கே விளைஞ்சாலும் தமிழ்நாட்டில் விளையும். எங்கேயுமே விளையாதது இங்கே விளையும், எங்கே உலகம் முழுக்க விளையிறது இந்த பேரிச்சம்பளமாக வைக்க முடியும், ஆப்பிளாக வைக்க முடியும், பீட்ரூட் கேரட்டாக வைக்க முடியும், மக்ரூன் இது வந்து ரம்புட்டான் மங்குட்டான் எல்லாமே விளையும். நீங்கள் என்ன வைக்கலாம். நீங்கள் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு வர வைக்கிறாங்க. ஆந்திராவில் ஒருத்தர் வந்து பெரிய அளவில் ஆப்பிள் தோட்டம், இது காஷ்மீர் ஆப்பிள் இருக்கு இல்லையா, அதை ஆந்திராவில் போட்டு சக்ஸஸ் பண்ணிட்டாரு. இங்கே திருச்சியில் வந்து இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி உணவு திருவிழா மாதிரி நடத்துனாங்க. அது காடுகள் திருவிழான்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே சாத்தியம்ன்றாங்க. ஆப்பிள் தோட்டங்கள் வைக்க முடியும், செம்மர காடுகள் வைக்க முடியும். அப்போ இதை ஒரு அரசு பண்ண முடியாதா? தனியார் பண்ண முடியுது. இதை ஒரு அரசே பண்ணும்னா அதுக்கு பேர் தான் தற்சார்பு. அடுத்ததாக ஒரு கேள்வி, அவர் வந்து பேர் குறிப்பிடலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸ் ப்ரொசீடிங் நம்பர் 674 ரூட் மாஃபியா ஜெகதீஷ் பழனிசாமி, ஆஃபீஸ் ப்ரொசீடிங் நம்பர் 675 ரத்தன் பண்டிட். ஆனால் நமக்கு ரத்தன் பண்டிட் நியமனம் மட்டும்தான் தெரியுது, ஜெகதீஷ் பழனிசாமி நியமனம் செஞ்சது திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளதே, ஏன் யாரும் அதை பற்றி பேசலை அப்படின்னு கேட்குறாரு. அதே போல் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, இந்த 2 பேருமே நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. அதற்கான அரசாணை கூட வெளியே வரல. அதுவும் ரகசியம் காக்கப்படுகிறதா
அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு போஸ்ட் போடுறாரு. சாதாரண ஒரு நபர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு நபர் வந்து இன்றைக்கி வந்து உங்ககிட்ட புகைப்படம் எடுக்கணும் ஆசைப்பட்ட உங்களுடைய ரசிகன் இன்றைக்கி உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாவலராக இருக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். செயலாளராக ஆமாம், தனிப்பிரிவு செயலாளர், தனிப்பட்ட பாதுகாவலர், தனிப்பிரிவு செயலராக வளர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்ட ஆசைப்படுத்த ஒருத்தர் தனிப்பிரிவு செயலராக வளருவது அவரோட பார்வையில் வளர்ச்சி தான். சாதாரணமாக கோயம்புத்தூர்லேருந்து ஃபஸ்ட் டிக்கெட்டுக்கு எடுத்து வந்த ஒருத்தர் இன்றைக்கி 300 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடி ரைடோ இல்லை ஒரு ஐடி ரைடோ விட்டால் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு 300 கோடி இருக்கா, இல்லை 30 கோடி இருக்கா, இல்லை 3 கோடி இருக்கான்னு தெரிஞ்சிடும். கிளாரிஃபிகேஷன் எப்படினாலும் தெரிய வர போகிறது இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வந்துடும். அப்போது அந்தளவுக்கு வளர்ந்துக்கிற தனிப்பட்ட முறையில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வளர்ச்சி. ஆனால் அரசு பதவி என்பது உங்கள் அப்பம் வீட்டு சொத்தா அப்படின்னு திமுகவை நோக்கி பல பேர் கேட்டாங்க. அதே கேள்வியை விஜய் அவர்கள் நோக்கியும் கேட்க மாட்டாங்களா? அரசு பதவி என்பது உங்கள் அப்பம் வீட்டு சொத்தா, யாருக்குனாலும் தூக்கி கொடுத்துருவீங்களா? எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாரு, உங்களுக்கு கீழே வந்து அவர் வந்து ஒரு மேனேஜராக இருந்தார், உங்களுக்கு கீழே ஒரு நிறுவனத்தை வைத்து இந்த நிறுவனத்தை வைத்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணார், இந்த ரூட் மாஃபியை வைத்து 36 வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்களை விலைக்கு வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணார் என்பதற்காகவே ஒரு நபருக்கு நீங்கள் அரசு பதவியை தூக்கி கொடுப்பீங்களா? இதற்கு பெயர் இன்ஃப்ளூயன்ஸா இல்லையா? இதற்கு பெயர் அதிகார துஷ்பிரயோகமா இல்லையா? திமுக மன்னராட்சி பண்ணுதுன்றாங்க. மன்னர் தன் மகனை இளவரசனாக முடிசூட்டுவது மன்னராட்சி என்றாலும் மன்னன் தனக்கு வேண்டப்பட்டவனை தளபதியா போடுறதும் மன்னராட்சி தானே. மன்னன் மகனை இளவரசனாக முடிசூட்டுவது மன்னராட்சி என்றால் தனக்கு மேனேஜராக இருந்த ஒருத்தரை தன்னுடைய தனிப்பிரிவு செயலராக போடுறதுக்கு பெயர் மன்னராட்சியா இல்லையா? வாரிசு அரசியலை ஒழிப்போம், மன்னராட்சி ஒழிப்போம்னு சொல்றீங்களே, இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கு. அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி அவர் சகோதரி அமைச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் சிறைக்கு போயிட்டு வந்து கூட எப்படி இவ்வளோ தைரியமாக மறுபடி திமுக எல்லா கட்சியும் எதிர்த்து பேசுகிறீங்க? வேண்டாம் சாமி இந்த அரசியல் அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா? இல்லை, அப்படி தோணுதில்லை. ஆனால் பல நேரங்களில் வந்து எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ முறையாக கைது பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும் பொய் வழக்கு. அந்த வழக்கு போகும்போது தொடர்ச்சி இன்னொரு வழக்கு வைக்கிறாங்க, அப்புறம் இன்னொரு வழக்கு வைக்கிறாங்க. அது 58 நாளாக விரிவடையுது. 3 நாளில் பெயில் வர வேண்டிய வழக்கு 58 நாளாக போகுது. அப்போ நமக்கு ஏன் அப்படி நெருக்கடி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பேசினதுக்கு கைதா, பேசியதற்கு வழக்கா அப்படின்னு. வெளியே வந்து பார்த்தா திருப்பி ஒரு கைது, திருப்பி 2 மாதம், திருப்பி வந்து ஒரு கைது, திருப்பி வந்து 230 நாள் குண்டர் சட்டம். அதில் நான் ஃபாக்ஸ் சேனல் வந்து ஏற்கனவே தெளிவாக நம்ம சொன்னோம். ஃபாக்ஸ் சேனலில் நமக்கு வந்து செய்தியை அனுப்பிச்சவங்க எல்லாருமே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி வேலை நடந்திருக்கு. அப்போ கூட எனக்கு வந்து பெருசாக தோணலை. காருங்கிறது ஒரு பெரிய கனவு எல்லாருக்கும். எந்த அளவுக்கு கனவுன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்து பைக்கே பார்த்து கிடையாது. நான் வேலைக்கு போய் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக போய் முதல் மாத சம்பளம் 6000 ரூபா சம்பளம் அன்றைக்கி, அலவன்ஸோடு சேர்த்து 9000 ரூபா வரும். 2007-8 2007 அந்த 9000 சம்பளத்தில் 3000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு 6000 ரூபா ஃபஸ்ட்டு மாதம் சேவிங் பண்ணி 2வது மாதம் வந்த 9000 ரூபாயில் ஒரு 3000 ரூபாய் வாடகைலாம் செலவு போய் திருப்பி ஒரு 6000 ரூபா செலவு பண்ணி 12000 ரூபாய் கொண்டு போய் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்குறேன். அதுதான் நான் முதல்ல ஓட்டின பைக்கு. அது வரைக்கும் பைக்கே ஓட்டணும் கிடையாது. அந்த ஸ்ப்ளெண்டர் வாங்கும்போது எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. அந்த பைக்கை வாங்கி தான் நான் சைக்கிள் ஓட்ட தெரியும், பைக் கற்றுக்கிறேன். இப்போ பைக்கை எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களே, பைக்கை போய் தொட்டால் கூட அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து தான் நம்ம வந்து வந்தோம். காருங்கிறது பெருங்கனவு இல்லையா? அப்புறம் 2014 கார் வாங்கியிருந்தாலும் கூட ஒரு பெரிய வண்டியாக வாங்கணும், 4 பேர் கூட்டு போகணுங்கிறது இப்போ இன்னும் வாங்குறது ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. இப்போ கஷ்டப்பட்டு லோனை போட்டு லோன் பல இடங்கள் ரிஜெக்ட் ஆகி, அப்புறம் வந்து அரசியலானே லோன் தர மாட்டேன்னு என்ஐஏ ரைடு வந்துச்சு. அந்த நேரத்தில் லோன் ரிஜெக்ட். எல்லாமே நமக்கு ஐடி சரியாக வச்சுருக்கிறோம், எல்லாம் சரியாக இருக்குது. ஆனாலும் லோன் ரிஜெக்ட் ஆச்சு. ஆசையாக வாங்கின காரு, அந்த காரை வந்து திட்டமிட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. கார் வந்து 2 மாதத்தில் புது காருக்கு அந்த கார் உடஞ்சி பின்னாடி இருந்து காற்று வருது. அந்த காரோட மொத்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. பின்னாடி இருந்து காற்று சரன்னு உள்ளே வருது. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா என்ன தப்பு பண்ணோம் அப்படி காரை உடைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் இருக்காங்க. சரி, காரை திட்டமிட்டு தான் நீங்கள் உடைச்சிங்க. ஏன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் இப்படி கார் வந்து இப்படி மூவ் ஆகுது, முன்னாடி உள்ள வண்டி மேலே மோத போகிறான். எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து அதாவது ஓட்டுறது போலீஸு, அதை தாண்டி சொல்கிறேன், பார்த்து ஓட்டியாங்கிறேன். அதாவது கோபம் ஆயிடுச்சு எனக்கு. அது வரைக்கும் அமைதியாக வந்து அவனை திரும்பி பார்த்து ஓட்டியாவா அப்படின்னா,
உடனே அவன் வந்து குத்த போகிறான்னு தெரிஞ்சா பின்னாடி எடுத்து குத்துறான். டோல் பிளாஸோட தான் நடந்தது. டோல் பிளாஸால மதுரையில், அதாவது முன்னாடி குத்திடுவான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பின்னாடி வந்து வண்டி டாப்புன்னு லாரி வந்து மோதுது. எந்த ரியாக்ஷனும் அந்த எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, போலீஸு, பின்னாடி 2 போலீஸு யார்ட்டையும் இல்லை. நான் இந்த வார்த்தை இல்லை, நான் அந்த வார்த்தை பேசுகிறேன். ஒருத்தர் விட கப்சிப்புன்னு இருக்காங்க. ஆமாம் இறங்காதீங்க சார்ன்றான். ஐயோ என் வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி இறங்காதீங்கன்னா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார் என்னங்க வேற உடனே டக்குன்னு வேற வண்டியிலே நீ மாத்துறாங்க. வேற வண்டியில் மாற்றல, இந்த வண்டியிலே இதே வண்டி நம்ம அந்த லாரி டிரைவர் நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு அப்போ எனக்கு ஒரு மாதிரி இதாகுது. ஆனால் அப்போ கூட எனக்கு வந்து அரசியலை விட்டு தீவிரமாக பேசணும், இன்னும் பேசணும்னு தோணுச்சு. அப்புறம் அந்த பொய் வழக்கில் வழக்கு போட்டாங்க. நீதிபதி வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நேர்மையான நீதிபதி அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டார், ரிமாண்ட் ரிஜெக்ஷன் சொல்லி. அப்போல்லாம் கூட எனக்கு தோணலை. தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரைகளில் நம்ம பேசணும், பல்வேறு நெருக்கடிகள். இதே தேர்தல் பரப்புரையில் யாருக்குன்னு சொல்லலை, திருப்பூரில் என்னுடைய கார் விபத்து, இன்னோவா திரும்பி வந்த இன்னோவா மறுபடியும் திருப்பூரில் இந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் ஒரு டாடா ஏஸ் வந்து மோதி ஒரு பக்கம் கதவு மொத்தமாக காலி, ஒரு பக்கம் டோர். ஒரு நிமிஷம் டிலே ஆகிருந்தா அந்த டாடா ஏஸ் என் மேலே மோதிருக்கும். நான் காரை விட்டு இறங்குறேன், சட்டுன்னு வந்து அடிக்குது. இறங்கும் போது வந்து குத்திட்டாங்க. காரை விட்டு இறங்கும் போது டோர் திறக்கிறேன்ல, தப்புன்னு வந்து போது டோர் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. ஒரு நிமிஷம் தான் ஒன்று என் கால் போயிருக்கும், இல்லை நான் போயிருப்பேன். அது எங்கேயுமே பதிவுப்படலை. ஏன்னா அது தேர்தல் பரப்புரையில் வந்து இது விபத்துனா இது ஒரு ஏதோ வேணாம் அப்படின்னு சொல்லி பரப்புரையில் அண்ணன்ட்ட மட்டும் சொன்னேன், நேராக காரை கொண்டு போய் செட்டில் விட்டு இந்த காரை விற்றுருவோம், இதுக்கு மேலே இந்த கார் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து காரை விட்டாச்சு. காரை விட்டுட்டு அது சர்வீஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை விற்றுருவோம் அது அப்படின்னு சொல்லி. லோன் இருக்குது, லோன் மட்டும் முடிச்சு விட்டுட்டு அதை விற்றுடலாம் அப்படின்னு. இப்போ தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ கூட வந்து அரசியல் விட்டு போகணும்னு நினைக்கல. பெரிய நம்பிக்கையோடு இந்த தேர்தலை அணுகணும். பெரிய நம்பிக்கை, பெரிய ஒரு உழைப்பு, தகுதிக்கு மீறியான உழைப்பு, மாநாட்டும் தகுதிக்கு மீறியான உழைப்பு. தேர்தல் பரப்புரில் வந்து மொத்தமாகவே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மாத்திரை வந்து தினமும் அந்த மாண்டல் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, லிவோசிட்டிஸ் வந்து மாண்டல் காஸ்ட்டு, அதை போட்டால் தான் மறுநாள் காலையில் கொஞ்சம் தும்மல் இருக்குது. தும்மல், இருமல், சளி, தினம் ஒவ்வொரு மைக்கு சரியாக இருக்காது, ஸ்பீக்கர் சரியாக இருக்காது, தொண்டை ஃபுல்லாக புண்ணு, அசித்ரோமைசின் டேப்லெட்டாக போட்டு டாக்டர் நம்ம அண்ணன் ஒருத்தருக்கார் தென்காசியில், நம்ம அண்ணன்ட்ட மருத்துவர்கிட்ட கேட்டு மருந்து மட்டும் எழுதி அனுப்புவார். ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி போட்டு மாத்திரையை போட்டு தான் நான் 40 நாளும் ஓட்டினேன். அந்த மாத்திரையை போட்டு என்னமோ உடல் எல்லாம் கூடிடுச்சு. ஏன்னா நம்ம மாத்திரையை போட்டு அதிகமாக தூங்குறதுனால மாத்திரை போட்டு தூக்கம் வரும். ஏன்னா தேர்தல் பரப்புரில் அப்படிலாம் பண்ணி எல்லா உழைப்பை கொடுத்தும் அரசியல் விட்டு போகணும்னு நினைக்கல. ஆனால் மே 4ஆம் தேதி ஒரு 11:30 மணிக்கு சரியாக இதே அலுவலகத்தில் லைவை கட் பண்ணோம். நம்ம நேரலை போயிட்டு இருந்தோம், லைவை கட் பண்ணோம். அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த அரசியல் வேணாம், இது ஒரு தப்பான அரசியலாக இருக்குது. எந்த அரசியல்? தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தப்பான அரசியலாக இருக்குது. இது இனி வேணாம், நமக்கு நம்ம வேற இனி அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். அப்புறம் திருப்பி வந்து ஒரு 2 நாளில் அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டேன். வேணாம், இனி தான் நிறைய பேசணும். எப்பவுமே வந்து பண்பட்ட சமூகத்தில் பேசுறதை விட பண்படாத சமூகத்தை பண்பட வைப்பதும், நல்ல சமூகத்தில் பேசுகிறத விட ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்கவனை திருத்துவதுக்கு தான் இங்கே ஆட்கள் தேவைப்படுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே கட்டி வைத்த வீடுகளில் வந்து போய் குடியேறுவதுக்கு வந்து யார் வேணாலும் இது பண்ணிடலாம். கட்டாந்தரையில் ஒரு வீடு கட்டுறதுக்கு தான் அங்கே வந்து ஒரு ஆள் தேவைப்படுது. நல்ல நிலத்தில் செம்மண்ணில் விவசாயம் பண்ணுறதுக்கு எந்த விவசாயியாலையும் முடியும். ஆனால் சுண்ணாம்பு கற்கள் நிறைந்திருக்கிற பாறையில் போய் அதை பண்படுத்தி அதை உழுது விவசாயம் செய்வதுக்கு தான் நம்மாழ்வார் போன்ற ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ இங்கே நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னு முடிவை அதுக்கப்புறம் எடுத்தேன். அதனால் அரசியலை விட்டு ஒதுங்கணும் போகணுங்கிற முடிவெல்லாம் இல்லை. மே 4ஆம் தேதியோட அந்த முடிவும் வந்துட்டு அது போயிடுச்சு. இல்லை, பண்படாத நிலத்தை சரிப்படுத்த முடியும், பண்படாத சமூகத்தை எப்படி சரி பண்ண முடியும்? ஆப்பிரிக்காவில் ஒரு செருப்பு நிறுவனம் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தன்னோட 2 விற்பனை பிரதிநிதிகளை வந்து அந்த ஊருக்கு அனுப்பிச்சி விட்டு, நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு செருப்பு வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இந்த ஒரு விற்பனை பிரதிநிதி அந்த ஊர் முழுக்க பார்த்துட்டு அவர் வந்து தன்னுடைய நிறுவனத்துக்கு தொடர்பு கொள்ளாரு. சார், இந்த நாட்டில் யாருமே செருப்பே போடுறதில்ல, இங்கே நம்மளுடைய நிறுவனத்தை தொடங்குறது சுத்த வேஸ்ட்டு, நேர விரயம், அதனால் நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இன்னொரு பிரதிநிதி என்ன பண்ணியிருக்காரு, அவரும் பார்க்குறாரு யாரு காலையுமே செருப்பு இல்லை. உடனே நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு, சார் இங்கே யார்ட்டையுமே செருப்பு இல்லை, அதனால நமக்கு இங்கே தான் பெரிய வாய்ப்பு இருக்குது, உடனடியாக எல்லா சரக்குகளையும் அனுப்புங்கன்றாரு. அப்போ இங்கே பார்வை தான் முக்கியம். இவங்க இந்த கோட்டில் போயிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் திருத்த முடியாதுன்னு நினைக்கிறத விட இவங்க இந்த கோட்டில் போயிட்டு இருக்காங்க, இவங்கள தான் திருத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் சரியானது.
அதனால் தமிழ்நாட்டில் தான் நல்ல அரசியலுக்கான விதை ஊண்டி விதைக்கப்படணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி